சாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சாட் மாஸ்டரோட சம்பளம் வந்து மாசம் 30,000 ரூபாய், அசிஸ்டன்ட்டுக்கு 15,000 ரூபாய், 45,000 ரூபாய், தங்குற செலவுலாம் சேர்த்தா 75,000 ரூபாய் ஆயிடுது. இப்ப நம்மகிட்ட வந்து சுடுதண்ணி போட தெரியாதவங்க கூட இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கேஃபே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பல பகுதியில ரன் பண்றாங்க. இப்ப நிறைய பேர் நினைக்கலாம் சார், யூடியூப்ல எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது, இது எதுக்கு சார் காசு கொடுத்து கத்துக்கணும் அப்படின்னு. முறையா கத்துக்கிட்டீங்கன்னா பல விஷயம் மிச்சப்படுத்தலாம். அதாவது கார் ஓட்ட தெரிஞ்சு ஓட்டணும், ஓட்ட தெரியாம ஓட்டணும் ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்ல இன்ஃபினிட்டி ஃபுட் பிஸ்னஸ் அகாடமிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் சார் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் சார். நல்லா இருக்கேன். ஓகேங்க சார். சார், நம்ம இன்ஃபினிட்டி ஃபுட் பிஸ்னஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க சார் பர்பஸ் இருக்குங்க? சார், நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மேன் பவர் சம்பளம் அதிகமாயிடுச்சு. வேலை பார்க்குறவங்க ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிற சார் ஒரு சிறு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து சம்பளம் கொடுக்க முடியல. ஒரு நாளைக்கு வந்து 1,000 ரூபாய் சம்பளம், 2,000 ரூபாய் சம்பளம் கேட்கும் பொழுது நான் சொந்தமா தொழில் கத்துக்கிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. பிரான்சைஸ் எடுக்கிறதுமே எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால இந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து ட்ரைனிங்க்கு வராங்க. ஓகேங்க சார். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க சார், இப்போ ஆக்சுவலாக வந்து கஃபே எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்களா எப்படிங்க சார்? நம்மளோட பாப்புலர் கோர்சஸ் என்ன அப்படின்னா, கேஃபே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுல சாண்ட்விச், பர்கரு, மில்க் ஷேக்கு, கோல்டு காஃபி, ஐஸ் டீ, ஃபலூடா, சிஸ்லிங் ப்ரௌனில இருந்து எல்லாமே வந்துடும். இது எங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸுங்க. 2 நாள் கோர்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல ஆஃப்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் வந்து நம்ம வெப்சைட் www.infinityfoodsacademy.com இருக்கு. கேஃபே போக என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா, ஃபில்டர் காஃபி, டீ, கருப்பட்டி காஃபி, பஜ்ஜி அண்ட் போண்டா, இதுக்கெல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது கம்ப்ளீட்டா டீ கடை, காபி கடை செட்டப்புக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். சாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சாட் மாஸ்டரோட சம்பளம் வந்து மாசம் 30,000 ரூபாய், அசிஸ்டன்ட்டுக்கு 15,000 ரூபாய், 45,000 ரூபாய், தங்குற செலவுலாம் சேர்த்தா 75,000 ரூபாய் ஆயிடுது. ஸோ அதனால சாட் மாஸ்டருக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். சேலம் தட்டுவடை செட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்ட் ஆகக்கூடிய டெசர்ட் கார்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். 99 வெரைட்டி தோசை ட்ரைனிங் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, வீட்டில் சுடுதண்ணி கூட போட தெரியாத ஆள் இங்கே வந்து தோசை ஊற்றலாம். அந்த அளவுக்கு எங்களோட ட்ரைனிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட்டாக ஒரு தோசை மிக்ஸை வச்சு ஒரு ட்ரைனிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய இந்த மாதிரி ஒரு 25க்கும் மேற்பட்ட கோர்ஸ் நம்மகிட்ட இருக்கு சார். ஓகேங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இருக்குங்க சார். அதெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் டியூரேஷன்? நம்மளோட கோர்ஸ் எல்லாமே வந்து சார் ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். ஓகே, ஃபாஸ்ட் ட்ராக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கேஃபே கோர்ஸ் 2 நாள், இதுதான் லாங்கஸ்ட். எங்களுடைய ஃப்ரைட் சிக்கன் கோர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸ். அதெல்லாம் ஒரே நாள் KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ஒரே நாள்ல கத்து கொடுத்துருவோம். மார்னிங் வந்து நீங்க ஒரு 11 மணிக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா ஈவினிங் 5:30 மணி 6 மணிக்குள்ள உங்களுக்கு ரெசிபிஸ் பூராமே பார்த்துருவீங்க. ஓகே. அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் சார், அது ஒரு நாள். காஃபி, டீ, இதெல்லாம் ஒரு நாள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் ஒரு நாள்ல கத்துக்கலாமா அப்படின்னு. உங்க அம்மா கேட்டு பாருங்க, ஒரு காஃபி போட எவ்வளவு நேரம் ஆகும்னா. இதை நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட கத்துக் கொடுப்போம். மிஷின்ல எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், அட் அ டைம் க்ரௌடு வந்தா எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிசினஸ் நுவான்ஸோட கத்துக் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆயிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து? சார், மாசம் வந்து நம்மகிட்ட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 25 ஸ்டூடெண்ட் வருவாங்க சார். ஓகேங்க. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியில இருந்துமே வருவாங்க. அதே மாதிரி கேரளா, அதர் ஸ்டேட்ல இருந்துமே எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. நார்த்ல இருந்தும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மின்னு வச்சுக்கலாம், நம்பர்ஸ் டிஸ்டன்ஸ்னால. ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஏஜ் கேட்டகரி இல்லை இவ்வளோதான் குறிப்பிட்ட வயசுல இருக்கணும் இல்லை எந்த மாதிரி போகணும் அது மாதிரி ஏதாவது இருக்கு? இல்லை, ஏஜ் கேட்டகரிலாம் இல்லை சார். எல்லா வயதுலுமே நம்மகிட்ட வந்து கிளாஸ்க்கு வராங்க. ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் கார்த்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வருவாங்க. கொஞ்சம் ஏஜ்டு, அதாவது நான் சொல்றது வந்து 20 to 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க வந்து நம்மகிட்ட வந்து காட்ட ஆரம்பிக்கிற மாதிரி மாடலுக்கு வருவாங்க. 30லேருந்து 40க்குள்ள உள்ளவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆன பீப்புள் என்ன பண்ணுவாங்க, சார் நான் வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல கடை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு வருவாங்க. அதையும் தாண்டி வயதானவர்கள் எல்லாம் வருவாங்க. ஒரு 50 வயசு 60 வயசு கடை வச்சிருக்கவங்களும் வருவாங்க. புதுசா கடை ஆரம்பிக்க போறவங்களும் வருவாங்க. வேற பிசினஸ் பண்றவங்க புதுசா ஃபுட் பிசினஸ்க்குள்ள வரவங்களும் வருவாங்க சார். ஓகேங்க சார். இப்போ இவங்களுக்குலாம் சர்டிஃபிகேஷன் ஏதாவது இருக்குங்களா சார்? நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் சார். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் சொல்லியிருந்தீங்க கஃபே ட்ரைனிங். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி டைம் டியூரேஷன் ஆகுங்களா? ஆமாம் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரியே கேஃபே 2 நாள், மற்றதெல்லாம் ஒரு நாள். ஒரு சில கோர்ஸ் 14 கோர்ஸ் கூட எங்ககிட்ட இருக்கு. ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ரொம்ப குயிக்காக கற்றுக்கலாம்.
ஓகேங்க சார். எப்படி இருந்தாலும் இல்லைங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே. எனக்கு வந்து ஒரு குக்கிங் பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவுமே தெரியாது, ஃபுட் பிசினஸ் பத்தி ஒரு நாலேஜுமே இல்லை, அவங்க வந்தாலும் கத்துக்கலாங்களா? ஆமா சார். இப்ப நம்மகிட்ட வந்து சுடுதண்ணி போட தெரியாதவங்க கூட இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கேஃபே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பல பகுதியில ரன் பண்றாங்க. எங்களோட ஆன்லைன் கோர்ஸும் இருக்கு. அது எடுக்கிறவங்களுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. ரொம்ப தெளிவா இருக்கும்னு வச்சுங்களேன் ஆன்லைன் கோர்ஸ். அதே மாதிரி எங்களோட ஆஃப்லைன் கோர்ஸுமே நேர வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வேணுங்கிறவங்க இங்க வந்து கத்துக்கலாம். சார் ஒரு ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் சார்? அது அவங்களோட விருப்பம் தான். அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா கோர்ஸும் எடுக்கிறேன்பாங்க, அதை நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஸோ ஒரு மாடலை பொறுத்து. இப்போ ஒருத்தர் வந்து காப்பி கடை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் எங்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பார். நாங்க என்ன சொல்லுவோம், பஜ்ஜி போண்டா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பஜ்ஜி போண்டா மாஸ்டரோட சம்பளம் பெரிய சம்பளமா இருக்கு, ஜூஸ் மாஸ்டர் சம்பளம் பெரிய சம்பளமா இருக்கு. அதனால என்ன சொல்லுவோம், பஜ்ஜி போண்டா கிளாஸ் எடுத்துங்க, ஜூஸ் எடுத்துங்க, சாட்டும் எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ இந்த நாலுமே காம்பினேஷன் போகும்போது கடையோட சேல் ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 15,000 வரைக்கும் பண்ணலாம். வெறும் காப்பி டீ வித்தீங்கன்னா 6,000 பண்ணும்பொழுது இதெல்லாம் சேர்த்து பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு 15,000 வரைக்கும் அந்த சேல்ஸை கொண்டு போகலாம். சார் இப்போ வந்து ஃபுட் பிசினஸ் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, இதை தவிர வேற ஏதாவது சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்களா சார்? ஃபுட் பிசினஸ் ட்ரைனிங் போக நம்ம வந்து கன்சல்டிங் கொடுக்குறோம் சார். 2 விதமா கன்சல்டிங் கொடுக்குறோம். ஒன்று வந்து புது பிசினஸ் பீப்புளுக்கு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரகிளிங் பிசினஸ்க்கு. புதுசா பிசினஸ்க்கு வரைங்கிறவங்க பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியில இருந்து வராங்க. ஒரு 75 டாபிக் லொகேஷன்ல இருந்து பிஎன்எல்ல இருந்து சின்ன சின்ன விஷயம், ஒரு கேஃபேல மியூசிக் இருக்கணுமா வேணாங்கிற அளவுக்கு ஒரு பாடம் எடுப்போம். ஒரு 4 hours செஷனா வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுலயே அவங்களுக்கான சந்தேகங்களையும் கிளியர் பண்ணிடுவோம். இன்னொரு விதம் வந்து ஸ்ட்ரகிளிங் பிசினஸ்க்கு எப்படி பண்றோம் அப்படின்னா, ஒரு மாசம் கழிச்சு வர சொல்லுவோம். இப்போ நீங்க ஃபோன் பண்றீங்க, சார் எனக்கு ரெஸ்டாரண்ட் லாஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு மாசம் நிறைய ரிப்போர்ட் நாங்க சொல்லுவோம். எப்படி இப்போ உடம்பு சரியில்லாட்டி டாக்டர் உங்களை ரிப்போர்ட் எடுத்துட்டு சொல்றாரோ, எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணும்னு சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு டாக்டர் மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவோம். சார் கன்சல்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விசிட் இது பண்ணுவீங்களா இல்லை ஆஃப்லைன் ஆன்லைன் அந்த மாதிரி ஏதாச்சும்? சார் அதாவது வந்து புது பிசினஸுக்கு ஸ்ட்ரகிளிங் பிசினஸ்க்குமே வந்து நம்ம ஆன்லைனும் பண்றோம், ஆஃப்லைனும் பண்றோம், விசிட்டும் பண்றோம், எங்களோட ஆஃபீஸ்லையும் பண்றோம். ஓகேங்க சார். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இந்த மாதிரி அகாடமி நிறைய இருக்கு, நிறைய அகாடமி இருந்துட்டு நீங்க நிறைய ஊர்ல இருந்து வரணும்னு சொல்லி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? சார் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து சார், நாங்க ப்ராடக்ட் விற்க மாட்டோம். இப்ப மற்ற அகாடமி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் 90% வந்து கார்ட் விற்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரைட் சிக்கன் மசாலா என்கிட்ட தான் வாங்கணும்பாங்க. பானிபூரி கிளாஸ் எடுத்தாங்கன்னா பானிபூரி பவுடர் என்கிட்ட தான் வாங்கணும்பாங்க. அதனால பானிபூரி எல்லாமே ஃப்ரெஷ் பானிபூரியே காட்டிடுறோம். மல்லித்தலை என்கிட்ட வாங்க நான் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து ப்ராடக்ட் விற்கிறதுங்கிறது 0 தான். 100% ட்ரைனிங்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சு அதை விஷனாவே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட், உங்களோட அனுபவம் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படிங்க சார்? சார் நான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 வருஷம் இருக்கேன். நான் மும்பையில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். வெளிநாட்டில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் வந்து தமிழ்நாடு மற்றும் அதர் ஸ்டேட்ஸ்ல ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்குங்க சார்? இன்னைக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் வந்து கார்ட் மாடல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு சார். ஓகேங்க. அதே மாதிரி வந்து டெசர்ட் கார்ட் பயங்கர ட்ரெண்டிங். திரமிசு, த்ரெஷஸ், இது எல்லாத்துக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். பானிபூரி கார்ட், இந்த கார்ட் மாடல்ல இந்த 3மே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஷாப் மாடல்ல ரொம்ப சேஃபாவும் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்குது, காலகாலத்துக்கு இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம டீ ஷாப் மாடல். டீ ஷாப்பு, காஃபி ஷாப்பு, கேஃபே மாடலு. அதாவது காஃபி டீயை விட நீங்க சாண்ட்விச் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணும்பொழுது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா லாபமும் அதிகமா இருக்கும், மக்கள் கூட்டமும் அதிகம் வரும். ட்ரெண்டிங்கா இருக்குது பாத்தீங்கன்னா 19 வெரைட்டி தோசை. அதர் ஸ்டேட்ல ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் பிரபலம் ஆயிட்டு இருக்கு. 99 வெரைட்டி தோசை வந்து இப்போ ஒரு ஊர்ல 100 தோசை கடை இருக்கும் சார். 99 வெரைட்டி தோசை கடைங்கிறது ரொம்ப இருக்காது. தமிழ்நாட்டில் இதுக்கான ட்ரைனிங் வந்து நாங்க மட்டும்தான் ஒரு சென்டர்ல ப்ரொவைட் பண்றோம். தோசை மாஸ்டர் ஒரு கடைக்கு போய் ட்ரெயின் பண்றதெல்லாம் இருக்கு. ஒரு சென்டரா வச்சு எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாலே நாங்க மட்டும்தான் பண்றோம். நார்மல் தோசைக்கு இருக்காங்க சார், 99 வெரைட்டி தோசைக்கு இன்னும் சென்டரே இல்லை. 99 நீங்க ஆக்சுவலா வந்து ஆமா சார். நம்ம ஒரு 30 வெரைட்டி தோசை பார்ப்போம் சார். வெங்காயம் போட்டா வெங்காய தோசை, தக்காளி போட்டா தக்காளி தோசை, இதே கான்செப்ட் தான். சின்ன சின்ன சேஞ்சஸோட வந்து நீங்க ஒரு 100 தோசை போட முடியும். ஒரு 30 தோசை நம்ம ப்ராப்பரா பார்ப்போம். 2 நாள் கோர்ஸ் தான். ஓகே. இப்ப நிறைய பேர் நினைக்கலாம் சார், யூடியூப்ல எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது, இது எதுக்கு சார் காசு கொடுத்து கத்துக்கணும் அப்படின்னு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், எங்களோட ஜூஸ் ட்ரைனிங் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். ஜூஸ் ட்ரைனிங் நேற்று அட்டன் பண்ணுவாங்க, இன்னைக்கு மற்ற கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நீங்க கேட்டு பார்க்கலாம். ஒரு ஜூஸ் வந்து மிக்சர்ல போட்டு எடுத்துட்டு ஒரு 300 ml கிளாஸ்ல ஊத்துனீங்கன்னா ஒரு சொட்டு ஜூஸ் வந்து மிஞ்சாது
ஜார்ல. ஓகே. இதுதான் யூடியூப்க்கும் ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க கத்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய இடத்துல பாப்பீங்க 1/2 சட்டி ஜூஸ் மிஞ்சும், வேஸ்டேஜ் தான் சார் அது. ஓகே. 70 ரூபா ஜூஸ் சார்ஜ் பண்றீங்க, நீங்க 100 ரூபா ஒருத்தூர்ல ஜூஸ் போடுறீங்கன்னா அது வேஸ்டேஜ் தானே. ஸோ இப்படியே நட்டமாயிடுது. முறையா கத்துக்கிட்டீங்கன்னா பல விஷயம் மிச்சப்படுத்தலாம். அதாவது காரோட தெரிஞ்சு ஓட்டணும், ஓட்ட தெரியாம ஓட்டணும் ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஓகே ஓகே சார். ப்ராப்பரா கத்துக்கிட்டு போறது பெட்டர் இல்லைங்களா? ப்ரொஃபஷனலா கத்துட்டு போறது பெட்டர் சார். அதாவது கடை நட்டப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க ட்ரைனிங்க்கு வர்றதுக்கு வருமுன் காப்பம் வந்து பெட்டர் தான். ஓகே சார். சார் இப்போ நம்ம இந்த டேல வந்து ட்ரைனிங் ஏதாவது வந்திருக்காங்க சார்? இன்னைக்கு ட்ரைனிங் வந்திருக்காங்க சார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நேத்துல இருந்து ஒரு பேட்ச் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம பொதுவா பேட்ச்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் சார். 1 to 1 தான். பேட்ச் வந்து ரேரா போடுவோம். அது மட்டும் தனியா புக் பண்றது வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். யூஸ்வலா நமக்கு வந்து 365 நாள் கிளாஸ் இருக்கு. சாட்டர்டே இருக்கும், சண்டே இருக்கும், மண்டே இருக்கும். 1 to 1 புக்கிங் தான். இப்போ தற்செயலா ஒரே கிளாஸ் 4 பேர் கேட்கும் போது அது பேட்ச் ஆயிடும். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேஃபே கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரே நாள்ல 4 பேர் கேட்டிருக்காங்க, வந்திருக்காங்க. பாத்திரலாம் சார், வாங்க. கேஃபே ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம கிளப் சாண்ட்விச் பார்க்க போறோம். கிளப் சாண்ட்விச் தான் வந்து 3 பிரெட் யூஸ் பண்ணுவோம். ஹெவியா இருக்கும். யூஸ்வலா ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்ல கொடுக்குற ஐட்டம், கூட ஃப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து என்ன காம்பினேஷனான மேனேஜ் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒயிட் மயோவும் மின்ட் மயோ வச்சு பார்க்க போறோம். இந்த மாதிரி ட்ரிபிள் நாசிலோ டபுள் நாசில் வந்துருச்சு, சிங்கிள் நாசில் வந்துருச்சு. இதில் நீங்க மேனேஜை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். டேட் மட்டும் பார்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மின்ட் மைனஸ் அப்படியே இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணாதான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஈவனா இருக்கும் சாண்ட்விச் வந்து கடிக்கும் போது. இது வந்து பாயில்டு பொட்டேட்டோ வைக்கிறோம். வெஜிடபிள் நீங்க வந்து குறைச்சு கூட வச்சுக்கலாம். நீங்க என்ன காஸ்டிங் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள் குறைச்சு வச்சுக்கோங்க. ஆனா இது ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு அதெல்லாம் வந்து வயிறு ஃபுல் ஆயிரும். வேற ஐட்டம் கடையில மூவ் ஆகாது. அதனால கிளப் சாண்ட்விச் எப்பவுமே வந்து கடையில வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வைக்கணும். இப்போ ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் 220க்கு கம்மியா யூஸ்வலா இருக்காது. 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா 220 கம்மியா இருக்காது. நம்ம கடைகளில் வைக்கும் போது ஒரு 150 160க்காவது வைக்கணும். கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட கொஞ்சம் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துக்கலாம். ரெகுலர் போர்ஷன் சைஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன போர்ஷன் சைஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேல வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும்போது இது நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆயிரும். கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா, பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா மட்டுமே போதுமானது. இப்போ நீங்க இந்திக்காரங்களாம் சாண்ட்விச் பண்ணதை பார்த்தீங்கன்னா நிறைய போடுவாங்க. இந்த பவுடர் அந்த பவுடர் 10 பவுடர் போடுவான். அவ்வளோ தேவையில்லை. ஜீரா பவுடர்லாம் போடுவாங்க, அவ்வளோ தேவை கிடையாது. ஸோ இப்போ இது என்ன கிளாஸுங்க சார் போயிட்டு இருக்குங்க? கேஃபே கிளாஸ் போயிட்டு இருக்கு. கேஃபே கிளாஸ் போயிட்டு. அடுத்து ஒயிட் மயோ ஆட் பண்றோம். அதே மாதிரி கெட்சப் ஆட் பண்றோம். 2 லேயர்லையும் வேற வேற சாஸ் நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் தான். நிறைய மேனேஜ் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் இல்லையா, எந்த மேனேஜ் வேணாலும் 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ மின்ஸ் பண்ண வெஜிடபிள் சேர்த்துட்டோம். சீஸ் வேணா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி நீங்க சீஸ் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி சீஸ் கொடுத்துக்கலாம். உங்க இஷ்டம் தான். டோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு முதல்ல தெளிவா புரிஞ்சுல சார். தோசைக்கல்ல மாதிரி தான். புதுசா வந்து நீங்க காலையில கடை திறந்தவொன்னா ஆர்டர் ரொம்ப இல்லை அப்படின்னா ஆன் பண்ணி 2 நிமிஷம் சூடு பண்ணி சாண்ட்விச் வந்து திருப்பி ஒரு 2 நிமிஷம் குக்கிங் டைம், அப்புறம் ஆர்டர் இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலைல இருந்து சாண்ட்விச் நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்க்கு இருக்கும், பிரஞ்சுன்னு இடையில சாப்பிடுவாங்க, லஞ்சுக்கு சாப்பிடுவான், ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடுவான், டின்னருக்கு சாப்பிடுவான். பட் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாண்ட்விச் எல்லாம் ஒரு 3 மணிக்கு அப்புறம் தான் ஓடும். காலையில ஒரு 11 மணிக்கு போகுது. பட் ரொம்ப கிடையாது, 1-2 தான் போகுது. ஸோ நீங்க நாள் பூரா வந்து நீங்க ஃப்ரையர் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா கமர்ஷியல் கரண்ட் எகிரிடும். ஸோ பகல்ல வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணீங்க. ஃப்ரையரும் அதே மாதிரி தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணீங்க. ஸோ தொடர்ந்து ஒரு க்ரௌட் வருது, ஒரு 10 பேர் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கப்பா, ஆர்டர் வந்து நிறைய போகும் அப்படின்னா நீங்க வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 80 டெம்பரேச்சர்ல வச்சுங்க. ஆர்டர் வர வர டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் டெக்னிக் தான். நாள் பூரா ஓடுச்சுன்னா கரண்ட் வந்து அதிகமாயிரும். அதே மாதிரி பவர் கட் ஆகும்போது இது யூபிஎஸ்ல ஓடணும்னா அது ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான யூபிஎஸ் வச்சுக்கணும். ஜென்ரேட்டர்னாலும் ஏத்த மாதிரி வச்சுக்கணும். பவர் கட் ஆகிற அன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு மட்டும் நீங்க கேஸ் அடுப்புல கூட வறுத்துக்கலாம். இதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து டோஸ்டர் மாதிரி இருக்குங்க, கேஸ்ல அப்படியே வச்சு நீங்க நெருப்புலேயே வாட்டி எடுத்துக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும் தோசைக்கல்ல போட்டாலுமே அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அயன் பாக்ஸ் மாதிரி அந்த கோடு வச்செல்லாம் வந்துருச்சு. ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அமேசான்லேயே இருக்கு. எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு. பட் அந்த ஒரு நாள் கரண்ட் போகும்போது இவ்வளவு உங்களுக்கு தேவையா? வியாபாரம் பெருசா பகல்ல இல்ல, ஈவினிங் 5 மணிக்கு கரண்ட் வந்துடும், மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்க மேனேஜ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோடு தெரியுதா? நிறைய ரெஸ்டாரண்ட்ல இந்த ஒரு கோடு தெரிஞ்சா கொடுத்துருவாங்க. இது வந்து வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணீங்க.
ஸோ திருப்பி இத வேற ஆங்கிள் வச்சுட்டு டைமண்ட் மாதிரி கட்டும் கொண்டு வரலாம், ஸ்கொயர் மாதிரி கட்டும் கொண்டு வரலாம். சாண்ட்விச் இப்ப திருப்புறம் பாருங்க, இப்படி இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சுனா டைமண்ட் கட் வரும். அதே நீங்க ஃபுல்லா திருப்பிட்டீங்கன்னா பாக்ஸ் கட் ஆகும். ஓகேவா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு டைமண்ட் கட் மாதிரி வந்து வரலாம். அது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டைமண்ட் கட் மாதிரி வரும், இல்ல இப்படி ஸ்கொயரா வரும். இதை வந்து நான்வெஜ் கொடுத்துக்கலாம். நான்வெஜோட குக்கிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு டேபிள் இருந்தாலும் தனியாக தெரியும். இது வந்து சிங்கிள் கோடு உள்ளது வெஜ்ஜு, டபுள் கோடு உள்ளது நான்வெஜ். இது ஒரு மார்க்கர் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அட் அ டைம் ஒருத்தர் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் உங்க ஸ்டாஃப் எடுத்துட்டு போய் கஸ்டமர் கொடுக்கணும்னா பார்க்கும் போதே இது வந்து வெஜ்ஜு இது நான்வெஜ் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். அதுலயுமே நீங்க வேரியேஷன் கொடுக்கணும்னா ஒன்றுக்கு ஸ்கொயர் கட்டு, ஒன்றுக்கான போடுற ஆள் கரெக்டா போடணும், டைமண்ட் கட்டு அப்படின்னு அவ்வளவு தெளிவா போடணும். இப்ப பாருங்க, டைமண்ட் கட்டு இல்ல ஸ்கொயர் கட்டு இந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி வச்சு நீங்க பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்கொயர் கட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிரில் ஆகும்போது கஸ்டமர் கண்ணை மூடிட்டு 200 ரூபா போட்டாலும் கொடுப்பாங்க. இது வந்து இரும்புல உள்ள கிரில்லரு. இதே கிரில்லர் வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக்ல இருக்கு. நான்ஸ்டிக்ல இந்த அளவுக்கு தெளிவா கோடு இருக்காது. அது 3000 ரூபாய், இது 10,000 ரூபாய். அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பெரிய கடைகள்லாம் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்ப இத 4ஆ கட் பண்ணலாம், 2ஆ கட் பண்ணி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம வந்து இப்ப செட்டப் பாக்குறோம். ரொம்ப சிம்பிளா சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு பேப்பர் பிளேட்ல வச்சு இந்த சாண்ட்விச்சை 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த சாண்ட்விச்சை ஒரு 90 ரூபாய் 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஓகேவா? இங்க நீங்க கெச்சப் மயோ ஊத்திக்கலாம். இப்ப வந்து சாஷே வந்துருச்சு. அதாவது செஸ்வான்ல இருந்து எல்லாத்துக்குமே சாஷே வந்துருச்சு. அதாவது சமோசாக்கு அந்த புளிச்சட்னி வரைக்கும் சாஷே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்ல நீங்க தேடிங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு மயானிஸ் கிடைக்குது, கெச்சப் கிடைக்குது. நம்மளாம் என்ன நினைப்போம், 1 கிலோ பேக்கெட் வாங்கினா சீப்புன்னு நினைப்போம். ஸ்டாஃப் கூட ஊத்திட்டு அது வேஸ்டா போயிடும். இப்போ 10 கிராம்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா ஸ்டாஃப் வந்து பிதுக்கிறது வந்து அதிகம் பிதுக்குனாங்கன்னா கூடவே போயிடும் இல்லையா? ஓகே, இப்போ இதை 4ஆ கட் பண்ணி பார்க்க போறோம் சார். இது வந்து பிரமிட் செட்டப்னு சொல்லுவோம். சாண்ட்விச் செட்டப்ல பிளேட்டிங்ல பிரமிட் பிளேட்டிங் இல்ல பிரமிட் சாண்ட்விச் செட்டப். பார்க்க பிரமிட் மாதிரி இருக்கா? இது ஒரு ஸ்டைல். இந்த மாதிரி செட்டப்பை மாத்தும் போது பிரைசிங்கே மாறும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல மெயின் அதானே. இது வந்து ஓவர்லே, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சாஞ்சு இருக்கு. ஓவர்லே சாண்ட்விச் செட்டப்னு சொல்லுவோம். இது வந்து பான் செட்டப். இடையில வந்து நீங்க ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வைக்கலாம், காம்போக்கெல்லாம் கொடுக்கலாம். கொலை மாதிரி இடையில கேப் விட்டுறோம். நீங்க என்ன வேணாலும் இடையில காம்போ வைக்கிறீங்க, ஒரு நகட்ஸோட ஒரு காம்போ வைக்கிறீங்கன்னா நகட்ஸை உள்ள வச்சு கொடுக்கலாம். ஓகேவா? நீங்க சைட்ல கூட டிப்போ உள்ள இல்லையோ சாஷேவோ எது வேணாலும் நீங்க வந்து ஒயிட் மேனிஸோ கெச்சப்போ கொடுத்துக்கலாம். சார் புதுசா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சார். இது வந்து வெஜ் கிறிஸ்பர்ஸ் 3 ஃபிளேவர்ல பண்ணியிருக்கோம். நம்ம கேஃபே சிலபஸ்ல இது வந்து சேர்த்திருக்கோம். இது ஒன்னு வந்து மின்ட் ஃபிளேவர், ஒன்னு வந்து செஸ்வான் ஃபிளேவர், ஒன்னு வந்து கிளாசிக் ஃபிளேவர். உங்களுக்கு காரம் பிடிக்குமா, காரம் கம்மியா பிடிக்குமா? காரமே போதுங்க. அப்ப அந்த செஸ்வான் ஃபிளேவர் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பிரெஞ்ச் ஃப்ரைஸும் சாண்ட்விச்சும் சேர்ந்தா ஒரு காம்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்குங்க சார். நல்ல ஒரு கிறிஸ்பியா சாப்பிட்டதே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ள போயிருது. அந்த மாதிரி நீங்க நம்ம கேஃபேல சேர்ந்துறீங்களா? அது சேர்ந்தெல்லாம் மாட்டுக்குதுங்க. இது எப்படிங்க சார்? இந்த டிஷ் வந்து நீங்க லோக்கல்ல இருக்குங்களா எப்படிங்க? இல்ல சார், பெரும்பாலும் யாருமே பண்றது கிடையாது. இப்போ நாங்க கிளாஸுக்கு இருந்தால பசங்க எப்பவுமே சொல்லுவாங்க, காம்படிட்டர்ஸை விட்டு நாங்க வந்து தனியா தெரியணுங்க, ஏதாவது வித்தியாசமா வேணுமாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சில ஐட்டம் வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, காம்படிட்டரோட நாங்க காம்பீட் பண்ணணும்னா ஏதாவது எங்களுக்கு வித்தியாசமா இருக்கணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அது வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஓகே சார். நம்ம எங்க இருந்தீங்க சார்? சென்னையில இருந்து வரோம் சார். நம்ம நேமிங் சார் சாலை கோகுலர். ஓகேங்க சார். சார் நான் தமிழ்நாட்டில் நிறைய அகாடமி இருக்கு, ஃபுட் பிசினஸ் அகாடமி. நம்ம இதே வந்து இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமி வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் சார், இது கொஞ்சம் பெட்டரா இருக்க மட்டும் தோணுச்சு, அதனால இது பார்த்தோம். ஓகேங்க சார். இப்போ நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க சார்? நான் பபுள் டீ கத்துக்கிட்டேன், நேற்று ஃப்ரெஞ்ச் ஜூஸ் கத்துக்கிட்டோம், இன்னைக்கு கேஃபே ஐட்டம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார் டீச்சிங்ல எப்படி இருந்துச்சு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா ஃபியூச்சர்ல பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருந்துச்சு? டீச்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, புரியுற மாதிரி ஈஸியா இருந்துச்சு. சார் ஒரு நாள் கிளாஸ் தான், எல்லாரும் கேட்பாங்க ஒரு நாள் கத்துக்க முடியுமான்னு. சார் ஒரு நாள் கத்துக்கலாம், ஒரு நாள்ல கத்துக்கிட்டோம்.
அது இப்ப நிறைய பேர் என்னன்னா ஒரு நாள் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியுமான்ட்டு ஒரு இது இருக்கும். நீங்க ரியல் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 days கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க இன்னத்தோட சேர்த்து இல்லைங்களா? ஆமா. எப்படிங்க சார் இருந்துச்சுங்க? கத்துக்கிட்டீங்களா? ஒரு நாள் கத்துக்கலாம், அப்படியே விட்டோம்னா மறுநாள் நம்ம போய் ட்ரைனிங் எடுக்கணும். இட வைக்கணும்னா நம்ம ட்ரைனிங் எடுத்து அது மேற்கொண்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே சார். இப்போ நீங்க ஏதாச்சும் கஃபே இது ஸ்டார்ட் பண்றீங்களா எப்படிங்க சார்? இல்லை, ஆல்ரெடி கடை இருக்கு, அதுல ஃபுல்லா ஜாயின் பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். ஓகே சார். ப்ரோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊருங்க ப்ரோ? எனக்கு நாகர்கோவில். நாகர்கோயிலுங்களா? ஓகேங்க ப்ரோ. நீங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க சூஸ் பண்ணிருக்கீங்க இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியை? நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. Okay, அதனால கேஃபே ட்ரைனிங்காக இங்க வந்திருக்கேன். ஓகேங்க சார். இப்போ கேஃபே ட்ரைனிங் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா எப்படிங்க ப்ரோ? ஆமா, டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐடியால இருக்கேன். உங்களுக்கு இங்க இருக்க எப்படி ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி இருந்துச்சுங்க? ஆக்சுவலா டீச்சிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அவங்க சொல்லி தரதெல்லாம் ஈஸியா புரியுது. ஓகேங்க. அது இல்லாம நம்ம ஈஸியா அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. மேக்ஸிமம் இந்த 2 days 3 daysலாம் வந்து நிறைய கான்செப்ட் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைங்களா? வந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா? ஆமா, அது கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. பட் இவங்க டீச்சிங் பண்றதை பொறுத்து நமக்கு ஈஸியா தான் புரியுது எல்லாமே. நம்ம எங்க இருந்து வரோம்? உங்க பேருங்க ப்ரோ? என் பேர் தினேஷ் ப்ரோ. நான் வேலூர்ல இருந்து வரேன். வேலூர்ல இருந்து வரீங்களா? ஓகே ஓகேங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அகாடமி இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமி வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. எதனால வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் இன்ஸ்டால பார்த்தேன் ப்ரோ, எனக்கு பெஸ்டா தெரிஞ்சிச்சு. அதனால நான் கால் பண்ணி கேட்டேன் சார். ஓகே. எல்லா டீட்டெயிலும் சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் நீங்க கோர்ஸ் ஜாயின் எனக்கு பண்ணீங்க? 3 days. 3 days. இப்போ 3 daysல நீங்க கத்துக்கிட்டீங்களா? நிறைய இடத்துல சொல்றாங்க. ரியல் டைம் நீங்க கேட்கல கத்துக்கலாம் ப்ரோ. கத்துக்கல. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன பர்பஸ்? நான் வந்து கஃபே அண்டு ஃப்ரைட் சிக்கன். ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல? கேஃபேவும் ஃப்ரைட் சிக்கனும் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓ, நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே ஓகே. இப்போ ட்ரைனிங்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு.